வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வச்சுருக்க லாஃப்ட்டுக்கு புதுசாக ஏதாச்சும் புறா வாங்கினோன்னா அதை எப்படி அதோட ரேக்குக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம கூட்டில் ஏதாச்சும் ஒரு புறா ரவுடி மாதிரி இருக்கும். அந்த புறாவை நம்ம தனியாக பிடிச்சி அதோட ரேக்கில் ஃபஸ்ட்டு அடைச்சிக்கணும். அந்த கருப்பு புறா இருக்குல்ல, அது கீழே இருக்கிற அட்டைப்பெட்டி வச்சு தான் நம்ம கூட்டில் உள்ள ரவுடி ஒயிட்டை அடைச்சி வச்சுருக்கோம். அப்படி அடைச்சி வச்சுட்டு எந்த புறாவை எந்த கூட்டுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோமோ அதை தூக்கி அதை ரேக்கில் போட்டு அதையும் தனியாக அடைச்சி வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாம் வெளியே வந்த பிறகு திருப்பி ஒரு இந்த மாதிரி பிடிச்சி அதோட ரேக்கில் விட்டுட்டோம்னா அது லைட்டாக கூவிட்டு இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் எடுத்து அந்த கூட்டில் விட்டோம்னா அதோட பவரை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடித்து அதை வெளியே பற்றி விட்டுரும். ஸோ இது நம்ம கூடு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம கூட்டில் உள்ள ரவுடியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது போய் புதுசாக வச்சுருக்க எல்லா ரேக்கையும் இப்படி செக் பண்ணி பார்க்கும். இது என்னடா புதுசாக இருக்குது, நமக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி செக் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம புறா அந்த எதுக்கு புதுசாக கொடுத்தோமோ அந்த புது புறா அதில் போய் நிற்கிதா, இது சண்டை போடுதா அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இப்போ கொடுத்தது என்னவோ சீராஸ்க்கும் அது முஸ்கி கிராஸ்க்கும் தான். பட் அதோட கூட்டை போய் பார்க்குறது பாருங்கள், மற்ற 2 ஆணும் போய் பார்த்துட்ருக்கு. ஸோ அதுங்களுக்குள்ளேயே சண்டை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அந்த புது புறா அடிச்சுக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை அந்த புதுசு புறாவும் நம்ம கூட்டில் உள்ள பெரிய ஆணும் அடிச்சுக்கிச்சுன்னா நம்ம அந்த கூட்டில் உள்ள ஆணை தான் பிடிச்சி வெளியே விடணும். ஸோ அந்த மாதிரி விட்டோன்னா இது நம்மளோட கூண்டு அப்படிங்கிறது புது புறா வந்து ஒரு அது டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம பழைய புறாவும் புது புறாவும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பழைய புறாவை நான் ஒரு 2 வாட்டி பிடிச்சி வெளியே எடுத்து விடுவேன். அப்படி விட்டதுக்கப்புறம் புது புறா வந்து இது நம்ம கூண்டு தான் அப்படிங்கிற மாதிரி கெத்தாயிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், பழைய புறா திருப்பி அங்கே போவான். பட் அந்த புது புறா வந்து அந்த கூண்டுக்குள்ளே நின்று அடித்து கூவுதா. ஆக்சுவலாக இது நல்ல ஆணு, சூப்பர் ஆணு. ஏன்னா வாங்கிட்டு வந்த அப்போவே கூவுச்சு. இந்த மாதிரி ஆணை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், செம சண்டை, ரொம்ப சண்டை போட்டு நம்ம புறாவுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ பழசை எடுத்து டக்குன்னு இப்படி வெளியே விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.